நாட்டில் வன்முறை பரவுவதை தவிர்க்கும் வகையில் மத்திய அமைச்சர்களுடன் நடத்தப்பட்ட நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சோனம் வாங்சுக் தனது 26 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் மற்றும் லடாக் தலைவர்கள் முன்னிலையில் பழச்சாறு அருந்தி உண்ணாவிரதத்தை நிறைவு செய்தார். சோனம் வாங்சுக் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி பதிவு. மருத்துவர்களின் ஆலோசனையின்படி உணவு, மருந்துகள் உண்டு விரைவில் மீண்டும் பழைய எடையை மீட்டெடுக்கவும் வலியுறுத்தல். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக விசாரிக்க விரைவு நீதிமன்றத்தை அமைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. இவ்விவகாரம் தொடர்பாக கடும் தண்டனையை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருந்த நிலையில் நீதிபதி அனு குரோவர் பாலிகா கொண்டு விரைவு நீதிமன்றம் அமைப்பு. நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் 5,64,00,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல். உச்சநீதிமன்றத்தில் 96,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் விளக்கம். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்கள் அல்லது பாடுவதற்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராய். தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்கவும் தேசிய கொடிக்கு இணையான அந்தஸ்தை வழங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை. டெல்லி மாணவர்கள் போராட்டம் எதிரொலியாக மத்திய உயர் கல்வித்துறை செயலாளரை திடீரென மாற்றி அதிரடி உத்தரவு பிறப்பித்தது மத்திய அரசு. மத்திய உயர்கல்வித்துறை செயலாளராக பணியாற்றி வந்த மூத்த IAS அதிகாரி வினித் ஜோஷிக்கு பதிலாக மீன்வள மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகத்தின் செயலாளராக பணியாற்றி வந்த நரேஷ் பால் கங்குவார் நியமனம். புனித ஜார்ஜ் கோட்டையில் நிலவும் கடும் இட நெருக்கடி மற்றும் போக்குவரத்து பாதிப்பு காரணமாக புதிய தலைமை செயலகம் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு தீவிர ஆலோசனை. கோயம்பேடு மற்றும் கிண்டி பகுதிகள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் சென்னைக்குள்ளேயே நவீன வசதிகளுடன் கூடிய மாற்று இடத்தை தேர்வு செய்ய அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். வெளிநாடுகளுக்கு அதிக ஏற்றுமதி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்க புதிய தொழில் கொள்கையை உருவாக்கி வரும் தமிழக அரசு. எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், மருந்து மற்றும் விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறையினரிடமும் கருத்துக்கள் கேட்டு 2027 தொடக்கத்தில் புதிய தொழில் கொள்கை வெளியிட உள்ளதாக அறிவிப்பு. காவிரி நதிநீர் பங்கீடு மேகதாது அணை திட்டம் பற்றி விவாதிக்க பெங்களூரு வரும்படி தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கர்நாடக அரசு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல். ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூருவில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேச திட்டம். சேலம் மாவட்டம் இடையப்பட்டி கிழக்கு காடு பகுதியில் மது போதையில் தகராறு செய்த மகனை தூங்கும் போது கத்தியால் குத்திக் கொன்ற கொடூர தந்தை. மகன் சதீஷை கொன்ற தந்தை செல்வராஜை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பிறந்து 15 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தையை கழுத்தை நெரித்துக் கொன்று 500 ரூபாய் கொடுத்து சடலத்தை புதைத்த கொடூர தாய் சிக்கினார். கணவனை பிரிந்து மற்றொரு ஆணுடன் வாழ்ந்து வரும் லட்சுமி என்பவர் குழந்தையை பார்க்க ஆளில்லாத நிலையில் குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். தூத்துக்குடியில் காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அருணாச்சலத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கை இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை என காவல்துறை சித்திரவதை மரணங்களுக்கு எதிரான கூட்டு இயக்க உண்மை கண்டறியும் குழுவினர் குற்றச்சாட்டு. உரிய நீதி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளைஞரின் தாயார் அளித்த புகாரில் இதுவரை நீதிபதியிடம்
அளிக்கப்படாமல் இருப்பதாகவும் புகார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே காட்டுப்பகுதியில் டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளி மலைராஜ் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 26 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட 2 பெண்கள் கைது. கைது செய்யப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியான சந்திரா என்கிற ஆஷா மற்றும் பார்வதி ஆகியோர் ஒடிசாவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்தது விசாரணையில் தகவல். தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி மலையடிவார பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1800 வெளிமாநில மதுபாட்டில்கள் பறிமுதல். இது தொடர்பாக தோட்ட உரிமையாளர்கள் 2 சிக்கிய நிலையில் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் குறித்தும் மொத்த மது விற்பனையாளர்கள் குறித்தும் காவல்துறை தீவிர விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஓட்டுநர் வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப்பொருட்கள் கொள்ளை. ஆரணியில் உள்ள மாமியாரின் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபட்டமைன் போதைப் பொருள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பறிமுதல். மெத்தபட்டமைன் கடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த ஹக்கீம் என்பவரை கைது செய்து விசாரணை. சென்னை பெருங்குடியில் வீட்டில் தனியாக இருந்த 33 வயது பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளித்த குற்றத்திற்காக பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அல்தாப் ஹுசைன் கைது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பிஎன்எஸ் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அல்தாப் ஹுசைனை கைது செய்து புழல் சிறையில் அடைப்பு. சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 5 ஆண்டுகளாக பாலியல் உறவு வைத்து ஏமாற்றிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. வேலைக்காக வெளிநாடு சென்றுவிட்டு வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட காதலன் மீது பாதிக்கப்பட்ட பெண் துணை ஆணையரிடம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை. திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளியில் பயிலும் 15க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் ஆகியோர் போக்சோ சட்டத்தில் கைது. புகாரின் பேரில் இருவரையும் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. கோவை சிறுமுகை அருகே 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 21 வயது இளைஞர் போக்சோவில் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் அனைத்து மகளிர் போலீசார் கார்த்திக்கை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார கிராமங்களில் நிலவும் கடும் வறட்சியால் தண்ணீரின்றி 4000 ஏக்கர் நெற்பயிர்கள், கரும்பு மற்றும் வேர்க்கடலை பயிர்கள் காய்ந்து கருகிய அவலம். கடன் வாங்கி செய்த சாகுபடி வீணானதால் மனவேதனையடைந்த விவசாயிகள் கருகிய பயிர்களை மாடுகளை விட்டு மேய்த்த நிலையில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்க கோரிக்கை. பயிர் வச்சது மழை இல்லாத்தாலையும் களத்துல தண்ணீர் இல்லாத்தாலையும் வறட்சினாலையும் சுத்தமாக 3 ஏக்கரை கரும்பு காஞ்சி போச்சுங்க. காஞ்சி போச்சு. அடுத்து ஆகனால நாங்கள் கடன் வாங்கி தான் கூட்டுறவு சொசைட்டியில் பயிர் கடன் வாங்கி தான் பயிர் வச்சுக்கிறோம். அதனால அந்த கடன் அனைத்தையும் முழுமையாக தள்ளுபடி பண்ணி விவசாயிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கணும் இந்த அரசாங்கம் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டுறவு பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மூங்கிலேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய நிபந்தனைகளை விதித்து அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றும் வரை கடனை திருப்பிச் செலுத்தப் போவதில்லை என திட்டவட்டம். பண்ணுவேன் 70% பண்ணுவேன் என யாரோ ஒரு IAS அதிகாரி எழுதி கொடுத்ததை படித்துவிட்டு தற்பொழுது விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாமல் கடனை அனைத்தையும் வசூல் செய்யுமாறு கட்டாயப்படுத்துவதாக எங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு தகவல் தெரிவித்தது. இது சார்பாக 2 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட விவசாயிகளை அழைத்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்.
கர்நாடகாவிடமிருந்து தண்ணீரை கேட்டு பெற தமிழ்நாடு அரசு தாமதிக்கும் பட்சத்தில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பாலைவனமாக மாறக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கும் கர்நாடக அரசுக்கு நெய்வேலியிலிருந்து செல்லும் மின்சாரத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டிலும் வறட்சி அதிகமாக உள்ளது, வெயில் அதிகமாக உள்ளது, குடிநீருக்கு, கால்நடைக்கு மற்றும் நிலத்தடி நீருக்கு தண்ணி இல்லை. இதையெல்லாம் வலியுறுத்தி வருகிற 28ஆம் தேதி கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வலியுறுத்த வேண்டும். அமைச்சர்களும் சென்று வலியுறுத்தி தண்ணீர் கேட்க வேண்டும். அப்படி தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் நெய்வேலியிலிருந்து கொடுக்கப்படும் மின்சாரத்தை நிறுத்த வேண்டும். அப்படியாவது நமக்கு தண்ணீர் கேட்டு பெற வேண்டும். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி பேருந்து நிலையம் எதிரில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மேச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்றிய அலுவலகம் வரை பேரணியாக சென்று கோரிக்கை மனுவை அதிகாரிகளிடம் வழங்கினர். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் கீழ் இருந்தா கூட்டுறவு பயிர்களை முழுமையாக தள்ளுபடி செய்வேன்னு சொன்னார். 5 ஏக்கருக்கு மேலே 50% தள்ளுபடி செய்வேன்னு சொன்னார். லிட்டருக்கு பாலுக்கு 44 ரூபா தருவேன்னு சொன்னார். எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. விவசாயிகளையும் முறையாக அழைத்து பேசவில்லை. எப்போ கேட்டாலும் பரிசீலிக்கிறோம் தான் பதில் வருத ஒழிய ரிசல்ட் வர மாட்டேங்குது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த வைத்தியநாதன்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். கடன் தள்ளுபடி செய்ய கோரும் பதாகைகளை ஏந்தியபடி விவசாயிகள் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது மாதிரி, அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளவங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதேமாரி நிறைவேற்றல இந்த பேரில், அதுமாரி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொடக்க வேளாண்மைக்கு வைத்தியநாதன்பேட்டை கூட்டுறவு சங்கத்து மூலயமா ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தமிழக முதல்வருக்கு இந்த கவனம் போய் சேரணுங்கிறதுனால நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு விரைவில் எல்லா விவசாய சங்கங்களுடைய கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு கிடைக்காத ஆசிரியர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டம். தமிழகத்தில் 18,000க்கும் அதிகமான பட்டதாரி ஆசிரியர்கள் காலியிடங்கள் உள்ளபோது தகுதியும் திறமையும் இருந்தும் தங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படாதது ஏன் என அரசுக்கு கேள்வி. உங்களை இல்லாம நாங்க இன்னொருத்தவங்க தேர்ந்தெடுக்க மாட்டோம். அந்த உத்தரவாதமாச்சும் கொடுக்கணும். அந்த பணி பாதுகாப்பும் இல்ல. நாங்க எந்த நம்பிக்கையும் இல்லை சார். 13 வருஷத்தை கடந்துட்டோம். இனிமே நீங்க வெயிட் பண்ணுங்கன்னா நாங்க வெயிட் பண்ணதை பத்தி தப்பு சொல்லல. எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க. உங்களை இல்லாம நாங்க 2ஆம் தேர்வு பட்டியல் வெளியிட மாட்டோம். நீங்க தான் அடுத்த தேர்வு பட்டியல இருக்கீங்க. ஆனா எக்ஸாம் கொண்டு போக மாட்டோம். ஆனா செக்ரட்டரிட்ட போய் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்க எக்ஸாம் வந்து கொண்டு போறோம்னா நாங்க எதைதாங்க சார் நம்புறது? செக்ரட்டரி எக்ஸாம் கொண்டு போறோம்னு சொல்றாங்க. மினிஸ்டர் வந்து எனக்கு எதுவுமே தெரியல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல நாங்க மாட்டிக்கிட்டு எங்களுக்கு போஸ்டிங் வருமா வராதா பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நாங்க விஜயநாடு தெரியப்படுத்தணும்ல. 2ஆம் தேர்வு பட்டியல் அவர் வந்து மனசு வச்சு 110 விதியின் கீழே இமிடியேட்டா எங்களுக்கு போட்டா, அன்னைக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா ஒரே நாள் 20,000 போஸ்டிங் போட்டாங்க. அதுதான் மைல்கல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மிராக்களே நடக்கல. 13 வருஷம் கடந்துட்டாங்க. 13 வருஷம் கடந்துட்டு நாங்க வந்து விஜயநாட்டை கேட்கிறோம். கருணை அடிப்படையில உங்க தங்கச்சி கேட்கிறேன்னா, இங்க உள்ள தங்கச்சிங்களை எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கையேந்தி கேட்கிறேன், தயவு செஞ்சு இந்த கருணை அடிப்படையிலாச்சும் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு பணி நியமனானே கொடுங்க. இனிமேட்டு எங்களால் தேர்வு எழுதுறதுக்கு உடம்புல சக்தி கிடையாது. நாங்க எல்லாருமே 45 வயசு கடந்துட்டோம். இந்த சொசைட்டி வந்து எங்களை மதிக்க மாட்டுது. நீ எத்தனை தேர்வு எழுதுவ? உன் தகுதி தான் நிரூபிச்சிட்டியே, உனக்கு ஏன் ஒரு பணி நியமனானே கொடுக்கன்னு கேட்கிறாங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி போராடி வரும் மாணவர் அமைப்புகளுக்கு ஆதரவாக சென்னை ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள். பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷம் எழுப்பினர். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் டெல்லியில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கல்லூரி மாணவர்கள் போராட்டம். நெல்லை, சேலம், சென்னை மற்றும் மன்னார்குடியில் கல்லூரி மாணவர்கள் சுமார் 8,000க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். அடக்குமுறையை கட்டவிழ்த்த நியாயம் தானா
டெல்லியில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை மாநில கல்லூரியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முயன்றதால் போலீசார் குவிப்பு. சென்னை காமராஜர் சாலை மற்றும் மெரினா சாலையில் இன்றும் தடுப்பு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு. சென்னையில் அண்ணா சாலை, பூந்தமல்லி சாலை, OMR, ECR உள்ளிட்ட பல சாலைகளில் தொழில்நுட்ப குளறுபடியால் முடங்கிய சிக்னல்கள். மெட்ரோ வேலை மற்றும் சாலைகளின் பள்ளங்களால் இன்னலுக்கு உள்ளாகும் வாகன ஓட்டிகள் சிக்னல் பிரச்சனையால் பெரும் வாகன நெரிசலில் சிக்கி தவிப்பு. திருச்சி அரசு மருத்துவமனையில் எலி கடித்து காயமடைந்த மூதாட்டி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. இந்த சம்பவத்திற்கு மருத்துவமனை நிர்வாகம் முழு பொறுப்பேற்று உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மூதாட்டியின் மகன் வலியுறுத்தல். தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான வழக்குகளை அரசு அதிகாரிகளே தீர்த்து வைக்கும் நடைமுறைக்கு உச்சநீதிமன்றம் எதிர்ப்பு. இழப்பீட்டுத் தொகை தொடர்பான வழக்குகளில் சட்ட திருத்தம் கொண்டு வருவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கில் தலையிட விரும்பவில்லை என கூறி வழக்கை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அரசையோ அதன் அமைச்சர்களையோ விமர்சிப்பது பொது அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் செயலாகாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அவதூறாக அல்லது பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தாலும் அது சட்டப்படி அவதூறு குற்றம் மட்டுமே, புலன் விசாரணைக்குரிய குற்றம் அல்ல என கூறி திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர் வினோத் சூரியகுமாருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவு. சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியாக நியமித்த நீதிபதிகள் ஜூலை 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமையை கலைத்துவிட்டு UPSC போன்ற நிரந்தர புதிய அமைப்பை உடனடியாக அமைக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தல். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தர்மேந்திர பிரதானுடைய தவறின் காரணமாகத்தான் 22 லட்சம் மாணவர்கள் இந்த வினாத்தாள் கசிவின் காரணமாக மீண்டும் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதில் பல பேர் தேர்வுகளை மீண்டும் நடத்தியதன் காரணமாக, தேர்வு ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே தர்மேந்திர பிரதானை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இந்த NTAல பல்வேறு திருத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த NTAயே இன்னைக்கு ஸ்கிராப் பண்ணிவிட்டு அந்த NTAயை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக UPSC அமைப்பை போல ஒரு அமைப்பை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மனநல காப்பகத்தில் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞர் அடித்து கொலை. வழக்கு ஒன்றில் கைதாகி மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வந்த அரவிந்த் சாமி என்பவர் வெறிச்செயல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர் கைது. மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து தலையணை வைத்து அமைக்கிக் கொண்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் தலைமறைவான கணவருக்கு போலீசார் வலைவீச்சு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் அதிகாரி பணியிடை நீக்கம். ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் துறை ரீதியாக நடவடிக்கை. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றதால் பதற்றம். தேசிய நுகர்பொருள் கூட்டுறவு கூட்டமைப்பு வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகையை கேட்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட விவசாயிகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 2000 விவசாயிகளுக்கு 50 கோடி ரூபாய் அளவிலான நிலுவைத் தொகை கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ளதாக வேதனை.
விவசாயத்தையே நான் உள்ள இப்பதான் வரேன். நான் நெல் போட்டு இன்னையோட 86 நாள் ஆகுது. புரியுதுங்களா? மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தக்குடியில் அரசு புறம்போக்கு நிலத்திற்கு அடிமனை வாடகை வசூல் செய்யும் தருமபுரம் ஆதீன நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கோயில் மனைகளில் குடியிருப்போருக்கு மின் இணைப்பு வழங்க என்ஓசி என்ற பெயரில் கோயில் நிர்வாகிகள் லஞ்சம் பெறுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. தருமபுரம் ஆதீனத்தில் நடைபெறக்கூடிய சில முறைகேடுகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யார் குடியிருக்கிறார்களோ அவர்கள் பெயரில் வாடகை ரசீது தர வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் அப்படி கொடுப்பதில்லை. பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாத காணிக்கையாக 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு என்று அங்கே வசிக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் ஆய்வில் கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்து அழிப்பு. கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்த வணிகர்களுக்கு அபராதம் விதித்து அதிகாரிகள் நடவடிக்கை. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுக்கு காலம் தாழ்த்தாமல் 1 வாரத்திற்குள் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென சமூக நீதித்துறை அதிரடி உத்தரவு. சந்தேகம் ஏற்படும் நேரங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு 15 நாட்களுக்குள் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டுமென அறிவுறுத்தல். தமிழக அரசின் டான்சி நிறுவனத்தில் மரச்சாமான்கள் விற்பனை 162 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. தனியார் நிறுவனங்களின் தயாரிப்புகளை விட அதிக தரமாகவும் நீண்ட நாட்கள் உழைக்கும் உறுதித்தன்மை கொண்டதால் மக்கள் விரும்பி வாங்கி செல்வதாகவும் விளக்கம். பயணிகள் நெரிசலை தடுக்க சென்னை பெரம்பூரில் புதிய ரயில் முனையம் அமைக்க இந்திய ரயில்வே ஒப்புதல். சென்னை அரக்கோணம் இடையே கூடுதல் தண்டவாளங்கள் அமைக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். இந்தியாவில் நிறுவப்பட்ட புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின்சார திறன் விரைவில் 300 ஜிகாவாட்டை தாண்டும் என மத்திய அரசு நம்பிக்கை. அடுத்த சில வாரங்களில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளின் கூரை மேல் சூரிய சக்தி மின்சாரத்தை ஏற்படுத்தவும் இலக்கு நிர்ணயம். MSME துறையில் 8 கோடியே 4 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் பதிவாகியுள்ளதாக மத்திய அரசு தெரிவிப்பு. 61,47,000 வேலை வாய்ப்புகளுடன் தமிழகம் 3ஆம் இடத்தில் உள்ளதாகவும் மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல். மேற்காசிய போர் காரணமாக 26,000 சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தகவல். விமான நிறுவனங்களுக்கு கணிசமான வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம். கனமழை காரணமாக குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தின் வாபி பகுதியின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் வாகனங்களும் மழை நீரில் மூழ்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தெலங்கானா மாநிலம் ஜெகந்திராபாத்தில் சொத்து தகராறு காரணமாக மாமியாரை கொலை செய்ய முயன்ற மருமகள் கைது. கத்தியை கொண்டு தாக்கிய போது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தியதால் மாமியார் உயிர் பிழைத்தார். ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தில் மேலும் 2 கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் தொற்று பரவலை தடுக்க மாநில அரசும் தீவிரம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அழுகல் நோய் தாக்குதலால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்ட மஞ்சள் விவசாயிகள் வேதனை. ரசாயன மருந்துகளை தெளித்தும் நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இந்த மாதிரி எங்கள் பகுதியில் ஓமலூர் வட்டார பகுதியில் சுற்று வட்டார பகுதியிலலாம் ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே மஞ்சள் சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய இடங்களில் வந்து மஞ்சள் அழுகல் நோய் ஏற்பட்டு வேர்ப்புழு தாக்கி அது சருகாகி அழிஞ்சு போயிடுது பாதியிலேயே. அதனால் நிறைய மக்கள் எங்களை மாதிரி பாதிப்படைகிறோம். நாங்கள்லாம் சில இடங்களில் கடன் வாங்கி கவர்மெண்ட்டில் கடன் வாங்கி தான் இந்த விவசாயத்தை பண்ணிகிட்ருக்குறோங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் இதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்படி நீங்கள் ஒரு ஆலோசனை வழங்குங்க. கொடைக்கானலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மதுபோதையில் வந்ததால் சிகிச்சை அளிக்க மறுத்த செவிலியருடன் வாக்குவாதம் செய்த தலைமை காவலர். நோயாளிகளின் முக்கிய ஆவணங்கள் கிழித்தெறிந்தும் மருத்துவ கருவிகளை உடைத்தும் அட்டகாசம் செய்ததால் பரபரப்பு.
கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதார இடஒதுக்கீடு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என முதலமைச்சர் விஜய்க்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கடிதம். 2015ஆம் ஆண்டு ஒன்றில் உச்சநீதிமன்றமும் இதனை சுட்டிக்காட்டி தீர்ப்பு வழங்கியதால் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கட்டை விரலை எலி கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஐசியூவில் சுற்றித் திரியும் எலியின் வீடியோ வைரலாகி வருகிறது. எலி நடமாட்டத்தால் மருத்துவமனையில் நோயாளிகள் அச்சம். நாகப்பட்டினம் மாவட்டம் தோவூர் ஊராட்சியில் பேருந்து நிழற்குடை, தண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி ஆட்டுக்குட்டிக்கு துண்டு அணிவித்து நூதன முறையில் வந்து ஆட்சியரிடம் மனு. ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஆட்டுக்குட்டியுடன் மனு அளிக்க வந்த கிராம மக்களால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் கை குழந்தையுடன் கிடந்த பெண்ணை மீட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் மருத்துவமனையில் அனுமதி. பசியால் அழுது கொண்டிருந்த குழந்தைக்கும் உணவு வழங்கி உதவி செய்த சிங்கப்பெண் அதிரடி படை போலீசார். சென்னையை சேர்ந்த இபிலே நிறுவனம் ஏர் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ ட்ரோன் சேவைக்காக அப்பல்லோ மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். மருத்துவமனைகளுக்கு இடையேயான போக்குவரத்து, உறுப்பு மாற்று சிகிச்சை உள்ளிட்ட அவசர சேவைகளுக்காக இபிலே நிறுவனத்தின் E200X ட்ரோன்களை பயன்படுத்த அப்பல்லோ திட்டம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 270 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாயாக வர்த்தகம். சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாயாக நிர்ணயம். கடந்த ஜனவரியில் 747 டன்னாக இருந்த நாட்டின் வெள்ளி இறக்குமதி கடந்த ஜூனில் 29 டன்னாக சரிவு. வெள்ளி இறக்குமதிக்கு உரிமம் கட்டாயமாக்கப்பட்டதை தொடர்ந்து இறக்குமதி சரிந்தது. அதிவேக மற்றும் அதிக உயரத்தில் இருந்து வரும் வான்வழி அச்சுறுத்தலை தாக்கி அழிக்கும் குஷா எனப்படும் நீண்ட தூர தரைவான் ஏவுகணையின் முதல்கட்ட பரிசோதனை வெற்றி. ஒடிசாவில் நடைபெற்ற சோதனையில் இலக்கை வெற்றிகரமாக இடைமறித்து அழித்து அபாரம். தொலைதூர கல்வி மற்றும் இணையவழி கல்வி MBA படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அழைப்பு. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 17ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறுவதாக அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்படும் என TNPSC தலைவர் SK பிரபாகர் அறிவிப்பு. என்னென்ன பதவிகள், எத்தனை காலி இடங்கள் என்பன உள்ளிட்ட முழு விவரங்களும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியாகும் அறிவிப்பாணையில் இருக்கும் என்றும் தகவல். தமிழ்நாடு டாக்டர் J. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. பெறப்பட்ட 15,585 விண்ணப்பங்களில் 9,265 பேர் மாணவிகள் எனவும் அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீட்டிற்கு மட்டும் 1,250 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அறிவிப்பு. தமிழகத்தில் தட்டச்சு, சுருக்கெழுத்து, கணக்கியல், கணினி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான நிலையில் இன்று முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சுருக்கெழுத்து தேர்வு ஆகஸ்ட் 29, 30ஆம் தேதிகளிலும், கணக்கியல் தேர்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதியும், தட்டச்சு தேர்வு செப்டம்பர் 5, 6ஆம் தேதிகளிலும், கணினி சான்றிதழ் தேர்வு நவம்பர் 9 முதல் 11ஆம் தேதி வரையும் நடைபெறும் என அறிவிப்பு. லண்டனைச் சேர்ந்த குவாக்கரெல்லி சைமன்ஸ் எனும் QS தனியார் கல்வி ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னைக்கு 123வது இடம். தென்கொரியா தலைநகர் சியோல் முதலிடமும், ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மற்றும் லண்டன் முறையே 2ஆம் இடம் பிடித்த நிலையில் இந்தியாவின் மும்பை 91வது இடமும், டெல்லி 99வது இடமும், பெங்களூர் 114வது இடமும் பிடித்தன. நாடு முழுவதும் உள்ள சட்ட பல்கலைக்கழகங்களில் 2027ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கிளாட் நுழைவுத் தேர்வுக்கு வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு.
வரும் டிசம்பர் 6ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் நிலையில் சட்ட பல்கலைக்கழகங்களில் சேர ஏராளமான மாணவர்கள் ஆர்வம். மணமகள் மன்றங்களில் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு எவ்வாறு மது விற்பனை செய்யப்படுகிறது என மணமகள் மன்றங்களின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. மதுரை ஆட்சியர், மதுவிலக்கு துறை உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்து மணமகள் மன்றங்களில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பின் அணைகள், பாசன ஏரிகளில் நீர் இருப்பு வேகமாக குறைந்து கடுமையான வறட்சி ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் விவசாயிகள் கவலை. எல்னினோ எனும் காலநிலை மாற்றத்தால் கடும் வறட்சி ஏற்படலாம் என மத்திய அரசு எச்சரித்துள்ள நிலையில் மேய்ச்சல் நிலங்களும் காய்ந்து கிடப்பதால் கால்நடைகளுக்கான தீவன பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. MBBS, BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நிறைவுற்ற நிலையில் மொத்தம் 70,485 பேர் விண்ணப்பித்ததாக அறிவிப்பு. அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 40,760 விண்ணப்பங்களும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 29,725 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ள நிலையில் தகுதியானோர் தேர்வு செய்யப்பட்டு தரவரிசை பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என தகவல். இந்தியா, இங்கிலாந்து, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட 17 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 10% கூடுதல் வரி விதித்தது அமெரிக்கா. முன்னதாக இந்தியா 12.5% வரி விதிக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் கச்சா எண்ணெயை விற்கவில்லை என்றால் வேறு யாராலும் எண்ணெயை விற்க முடியாது என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாஃப் பகிரங்க மிரட்டல். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் இருந்து ஈரான் ஒதுக்கப்பட்டால் சவுதி அரேபியா, குவைத், ஈராக் அல்லது ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அண்டை வளைகுடா நாடுகளையும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று மிரட்டல் விடுத்திருப்பதால் மேலும் பதற்றம். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றங்களால் இனிமேல் கப்பல்களுக்கு ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க ஈரான் நிதியை பயன்படுத்தப் போவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரானின் அணுமின் நிலையம் அல்லது பாலங்கள் மீது அமெரிக்கா வெடிகுண்டு வீசும் எனவும் எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடான பிரான்சில் வாட்டி வதைத்து வரும் கடும் வெயிலால் 2 வாரங்களில் மட்டும் 5,764 பேர் பலியான சோகம். உயிரிழந்தவர்களின் 65%-தினர் 75 வயதை கடந்தவர்கள் எனவும் கடந்த 2003ஆம் ஆண்டிற்கு பின் அந்நாட்டில் பதிவான மிக மோசமான வெப்ப அலை இது எனவும் தெரிவிப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 1000 திரையரங்குகளை சேர்க்க PVR ஐநாக்ஸ் திட்டமிட்டுள்ளது. நாட்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் தனது வலையமைப்பை விரிவுபடுத்த திட்டம்.